சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்ல தலைவர்களை பத்தி சொல்லுங்க. விஜய் அஜித் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு நாட்டுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு போராட்டம் பேரணி கூட பண்ண தெரியல. நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துச்சுன்னா அது இருந்த இடம் தெரியாம கலைஞ்சு போகும். ஆனா அவங்க நடத்தினாங்கன்னா பார்த்தாலே தெரியுது இங்க தாவேக்கா கூட்டம் போட்டிருக்கு அப்படின்னு. எங்க மாடுகளை விட்டா கூட அந்த பொது சொத்தை சேதப்படுத்தாது, அது பாட்டு விலகி அப்படியே போயிடும். பொது சொத்தை உடைக்கிறது, மரத்து மேல இருந்து குதிக்கிறது, எங்க அண்ணன் சொல்ற மாதிரி போராட்டம் நடத்துறதே பெரிய போராட்டம்னா அது விசிகாக்கும் தாவேக்காக்கும் தான். ஐயா திரும்ப அதுக்கு மேல டே அந்த கம்பியில இறங்குற அரசா இறங்கின அந்த கம்பியெல்லாம் தூக்கிட்டு போறீங்க, அதெல்லாம் என்ன எனக்கு கம்பிக்கு வேற 1000 5000 கட்ட வேண்டியது இருக்குன்னு அழுகுறாங்க. கூட்டம் நடத்துங்கன்னா கட்சிக்காரங்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி போவாதான் அங்க உட்கார்றா, நீங்க எல்லாம் முன்னாடி வந்துடுறீங்க, லேடிஸ்லாம் எங்க போவாங்க, பின்னாடி போங்க. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா எங்களை போல ஒழுக்கமாக கூடி ஒழுக்கமாக கலைகிற ஒரு அரசியல் கட்சியை இந்த மண்ணில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க தாத்தா புனித போராளி பழனி பாபாவுக்கு பிறகு, எங்கள் தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு கூட்டங்கள் கூடி ஒழுங்காக கலைகிறது என்றால் அது எங்க சித்தப்பன் செந்தமிழன் சீமான் வளர்த்த பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான். ஞாபகம். எங்களை நீங்கள் வெறுக்கலாம், எங்களை நீங்க அவமதிக்கலாம், எங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம், சீமான் இப்படி பண்ணிட்டார். ஆனா எங்களை தாண்டி உங்களால் இங்க அரசியல் செய்ய முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சுதந்திர போராட்டங்களையும் விடுதலை வீர தியாகிகளையும் பற்றி சொல்லிக் கொடுங்க. நடிகர்களுக்கு பதிலாக யார் யாரெல்லாம் இந்த மண்ணில் உழைக்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு விஜய் அஜித் நயன்தாரா இதெல்லாம் காட்டி வளர்கறதுக்கு பதிலாக வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியையும் காமராஜரையும் வாவு சிதம்பரம் பிள்ளையும் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போன்ற தலைவர்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளங்க. அதைத்தான் உங்களிடம் இந்த பிள்ளைகள் கேட்டுக்க முடியும். ஏன்னா நம்ம போகிற பாதை மிக நீண்டது. இவனுங்க நாசமாக்கின இந்த நாட்டை மீட்டு உருவாக்குறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் தேவைப்படும். இவங்க எப்படி திருடுறாங்க பாருங்களேன். இப்ப வீடு வீடா போய் ஓடிபி கூட என்ன மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா? வாங்குறோம் ஐயா. ஃப்ரீ பஸ்ல போறீங்களா? ஃப்ரீ பஸ்ல போறீங்களா? போறேன். சரி ஓடிபி சொல்லு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ தௌலத்து இருக்கிறவன் நேரா அக்கா ரிதன்யா வீட்டுக்கும் அண்ணன் அஜித்குமார் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே ஓடிபி சொல்லுன்னு சொல்ல, அவன் செருப்ப கலட்டி உன்னை அடிக்கலைன்னா நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விளையிறேன். ஏங்க வெக்கமா இல்லையா? அனகாபுத்தூர்ல அவ்வளோ வீடு இடிக்கிறாங்க, இந்த பக்கம் கொளத்தூர்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் கிளவியெல்லாம் வச்சு. அதுவும் அந்த ஆன்டி ப்ரொஃபஷனல் போல அப்படி ஒரு ஆட்டம் 1000 நோட்டை வச்சு ஜிங்குன்னு இவரு சேகர் பாபு வயசான கால. ஆனா சரியா சொல்லிருக்கிறாங்க, வயசானாலும் வயசு என்ன ஆகுது, 7 கழுத வயசாகுது சேகர் பாபுக்கு. கிளவிங்காரத பத்தி அப்படின்னு கரும் இங்க பாருங்க. ஏன் பக்கத்துல வீடு இருந்து வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு கிடக்குறான். ஆனா இந்த பக்கம் பேரு கிளவிங்க ஆண்டிங்களெல்லாம் வச்சு கும்மான குத்தான. இதான் திராவிட மாடல். ஆனா ஐயா காமராஜர் பாருங்க, ஐயா வீட்டுல இருந்து வெளியே வராங்க, ஒரு அக்கா நிக்கிறாங்க, ஒரு அக்கா பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படி நிக்குது, இப்படியே கிடக்கு. இந்தா என்னம்மா எதுக்கு நிக்கிறேன்னு, ஐயா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கேஸ்ல என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா விட்டுருங்கய்யா, அந்த ஆளு சூதுவாதி தெரியாம பண்ணிட்டாயா, ஒரு 8 சொன்னீங்கன்னா விட்டுருவாங்க, இனிமேட்டு அந்த ஆள் எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்யா அப்படின்னு. யாரு? அந்தம்மா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சரிம்மா 10 லட்சம் நிவாரண நிதி தர நான் சொல்லியிருப்பாரு அவரு. இந்தா புருஷனை விட்டா ஊரு கெட்டுருன்னு, எதுக்கு அவன் இன்னும் வெளியே வந்து காட்சி பல பேரை சாவடிக்குவான்னு, அவன் உள்ளே இருக்கட்டும்னு, உனக்கு ஒரு வேலை கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன்னு போன்னு. இவன் மனுஷன், இவர் மனுஷர் பெருந்தலைவர். ஆனா இப்ப அப்படியா? அவன் வீட்டுல இருந்து ஏதாவது சொல்ற போறான், இந்த களவாணிக்கு அந்த களவாணி கூட்டு இருக்குன்னு ஓடி போயில 10 லட்சம் கொடுக்குறான். ஒரு ராணுவ வீரர் இறந்து வந்தா அவன் ராணுவ வீட்டருக்கு ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ கொடுக்கறது இல்ல. இதே வேற ஒரு விபத்தாய் என் மக்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ கொடுக்கல, 2 லட்சம் 3 லட்சம் அதிகபட்சம் 5 லட்சம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்துட்டா 10 லட்சம். அவங்க அம்மா நான் வாயிலேற பெத்து போட்டான் அவனை, அவன் மட்டும் அவ்வளவு வசதி. என்னங்கடா டே, இதே நம்ம வரி கட்டுற பணம்னு மறந்துட்டாங்க. அவங்க அப்பன் கருணாநிதி திருடி சம்பாதிச்ச சொத்து தானே, அதை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊரா முட்டு நெய்ய மொண்டாட்டி கையன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் சொத்து தானே, நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம், நம்ம கூட்டாளிகளும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும்னு எண்ணம் போல. ஒரு நாள் வரும் பேர் இந்த நீதிமன்றங்கள் கேக்குதுங்க, வெக்கமே இல்லாம இந்த நீதிமன்றங்கள் கேக்குது நம்மள. என்னங்க சீமான் எப்ப பார்த்தாலும் போராட்டம் பண்ணுவீங்களா? தினம் போராட்டத்துக்கு அனுமதியும் தூக்கிட்டு வரீங்க. ஆனா அதே நீதிமன்றங்கள் தினம் கொள்ளை நடக்குது, தினம் கருப்பழிப்பு நடக்குது, தினம் அநீதி இழைக்கப்படுது, கனிம வளை கொள்ளை இருக்கு, மணல் திருட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்க வக்கற்ற நீதிமன்றங்கள் போராடுறது ஒரு குற்றம்னு கேக்குதுங்க. ஒரு நாள் வரும்டா
ஸ்டாலின் வேற என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுட்டாரு. டே தகப்பா, உனக்கு வைக்கிறோம்டா பெரிய ஆப்பா. ஒரு நாள் வரும் பாருங்க, நம்ம போய் நீதிமன்ற வாசலே போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி அவங்க வருவாங்க. ஐயா, கலைஞர் சிலையை காணோம் ஐயா, பெரியார் சிலையை காணோம் ஐயா. சிலையை காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கருணாநிதி சிலையை தூக்கிட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை சிலையை வச்சுட்டா நீ என்ன கேட்ப? நான் சொல்றேன், சில கால் முளைச்சங்க நடந்து போயிருக்கோம். கருணாநிதி வயசு வேற ஆயிடுச்சு, வாக்கிங் போயிருப்பார், சீக்கிரம் வந்துருவார், காத்துருங்க அப்படின்னு. ஒரு லாக்அப் ஏங்க, விசாரணைன்னு ஒரு கைதியை கூப்பிட்டு போறீங்க, மரணம் சரியா? கேட்டா என் தகப்ப ஸ்டாலின், அது விசாரணையும் போது மாரடைப்பு வர்றதெல்லாம் சகஜம்னு. ஒரு நாள் என் சித்தப்பன் செந்தமிழன் சீமான் ஆட்சி வரும், நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரும், அப்போ உங்கெல்லாம் பிடிச்சு விசாரிப்போம். அப்ப மாரடைப்பு வருதா நாங்களும் பார்ப்போம், நாங்களும் நிச்சயமா பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் மாரடைப்பு வருதா அப்படின்ட்டு. ஐயா இறந்துட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு வராங்க. யாரு? டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இவங்கலாம் வந்து விசாரிக்கிறாங்க. வைரவா, ஐயாக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சொல்லி, எவ்வளவு பணம் இருக்கு சொல்லி, எவ்வளவு வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுன்றாரு. இவர் சொல்றாரு, ஐயா கிட்ட ஏதுங்க, ஐயா கிட்ட ஒண்ணும் கிடையாது. சரி, ஐயா போட்டு இருந்த நகை செயின் அதெல்லாம் அதுல ஐயா எதுவுமே போட மாட்டாருங்க, ஐயா அவருக்கு அடுக்காங்க கூட போட மாட்டாருங்க. சரி, பீரோ தர உள்ள எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். 4 கதிர் வேட்டி சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, பேனா, 150 ரூபா பணம், இதெல்லாம் பார்த்தான். கூட இருக்க அசிஸ்டன்ட் கேட்கிறான், ஐயா காமராஜர் ஏழைன்னு பதிவு பண்ணிக்கிட்டுமா? அவரு, ஐயோ பரம ஏழைன்னு பதிவு பண்ணியா அப்படி. இப்போ அப்படியா? கருணாநிதி வெறும் மஞ்சப்பையோட திருட்டுத்தனமா ட்ரெயினேறி வந்தான்னா தமிழ்நாடோட பாதி சொத்து அந்த குடும்பத்துலதான் இருக்கு. ஆனா என் அப்பா ஸ்டாலின் தேர்தலில் சொல்ற என்கிட்ட காரே இல்லைன்னு பதிவு பண்ற. என்னங்கடா, ஐயோ தமிழ்நாடே கொள்ளடிச்சு வச்சுட்டு என் தகப்ப ஸ்டாலின் கிட்ட கார் இல்லையா? தேர்தலில் அந்த பத்திரம் கொடுப்பாங்கல்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி, அதுல சொல்றாரு ஸ்டாலின் ஆகியனிடம் கார் இல்லை அப்படின்னு. அதான் நினைச்சேன், நீ 1000 ரூபாய் கையை நீட்டி வாங்குற வரைக்கும் அவன் இந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். நீங்க பாருங்க, சி சுப்பிரமணியம் அவரை எதிர்த்து நின்னவரை தோக்கடிச்சாலும் தன்னுடைய அமைச்சரவையில வச்சாரு. ஏன்? அவன் நேர்மையானவன்றனால. எல்லாரும் சொல்றாங்க காமராஜர் ரொம்ப எளிமையா இருந்தார், காமராஜர் எளிமையா இருந்தார். அந்த வாக்கியமே தப்பு. காசு பணம் வச்சிருக்கவன் தான் எளிமையா இருக்க முடியும். என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குற கார் வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நான் அதை வாங்கல. சாதாரணமா ஆட்டோலயே பேருந்துலயும் வந்துட்டு போறேன். அது பேர் என்ன? எளிமை. சரிதானே? எளிமை தானே? என்கிட்ட காசே இல்லைண்ணா, நான் எப்படி எளிமையா இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? அவர் இயல்பா இருந்திருக்கிறாரு. காசு இல்லாத மனுஷன் எப்படி எளிமையா இருக்க முடியும்? அவர் இயல்பா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை படிக்காத மேதன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் பேசிட்டு போகும்போது சொன்னாரு, மேதையில் என்ன படிச்சவன் படிக்காதவன், அவரை மேதன்னு சொல்ல அவனுங்களால முடியல. அதனால என்ன சொல்றது, படிக்காத மேதன்னு. இவங்க எப்படி திருடுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு தராங்கல்ல, மகளிர் உரிமை தொகைன்னு, அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை சொல்லிடுறேன். காமராஜர் கிட்ட ஒரு வயசான அம்மா வந்து சொல்றாங்க, ஐயா எங்களுக்குலாம் ரொம்ப வயசாயிருச்சு, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது காசு கொடுத்தனா இந்த வயசான காலத்துல ஓட்டிப்போன்னு. எங்கம்மா நிதி இருக்கு, எங்க இருந்து கொடுக்கறதுன்னு அமைதியா வண்டியில ஏறி வந்துட்ட பிறகு யோசிக்கிறேன், அந்த கண்ணீர், அவங்க அழுத கண்ணீரை அவரால் தாங்க முடியல. இந்த வயசானவங்களுக்குலாம் ஒரு மாசம் செலவு எவ்வளவு ஆகும்னு, ஐயா ஒரு 20 ரூபா ஆகும் ஐயா. சரி கொடுத்து விடுன்னு, எவ்வளவு பேர் வயசான இருக்காங்க எண்ணி முதியோர் உதவித்தொகையை கொடுத்து விடுன்னு. அதை தொடங்கினது ஐயா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். ஆனா இவன் லேபிள் ஓட்டினது கருணாநிதி கொடுத்தாருன்னு ஓட்டிட்டான். நம்ம ஆளுக்கு அதுவா தேவை, 1000 ரூபாய் இருந்தா போதுன்ற. மகளிர் உரிமை தொகையை எப்படி திருடுறாங்க பேர்? மகளிர் உரிமை தொகைய SC ST சப்ளைன்னு இருக்கு, பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், படிப்பறிவு கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் சொல்லி அரசாங்கம் எப்பயுமே ஒரு நிதி ஒதுக்கும். அந்த நிதி மொத்தமே கடைசி 1 ரூபாய் இருந்தா கூட அது அவர்களுக்கு தான் போய் சேரணும். அதுக்காக ஒதுக்குற நிதியில இருந்து 1540 கோடி எடுத்துக்கிட்டீங்கன்னு புகாரு. அது அமைச்சர் சொல்றாரு, ஆமா அந்த மக்களும் வாங்குறாங்க தானே, யாரு SC ST மக்களும் வாங்குறாங்க தானே, அதுக்காக எடுத்தோம். நான் என்ன சொல்றேன், ST SC மக்கள் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னு எண்ணி சொல்லு, கம்மியா இருந்தா அண்ணன் அதிகமா கூட எடுத்துக்கணும். ஆனா கொடுப்பான்ற அந்த தகவல் நான் தேடி பார்க்கறேன், கிடைக்கவே இல்லை. ஏன்? இவன் சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்கல. இவங்கிட்ட எத்தனை பெண்கள் வாங்குறாங்கன்னு கணக்கெடுப்பா இருக்கும். இது உண்மை. இங்க பாரு, நம்ம வீட்டுல சொல்லணும்ல ஒரே கல்லுல 2 மாங்கான்னு, அது எப்படி நடக்கும்னா, தமிழ்நாடு SC ST பிளான் அதோட படி 2022 to 2023 நிதியாண்டுல அவங்களுக்கு ஒதுக்குற தொகை 16,442 கோடி. இதுல இவங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறது 10,466 கோடி. சரி, பயன்படுத்தாம வச்சிருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த நிதி இருக்கு இல்லையா, SC ST மக்களுக்கு மட்டுமே போய் சேரணும்னு ஒரு நிதி இருக்கு இல்லையா, அது அப்படியே பொது நிதிக்கு வந்துடும்.
பொது நிதிக்கு வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? பொது நிதிக்கு வந்தா நீ பாலம் கட்டிக்கலாம், கட்டிடம் கட்டிக்கலாம், சாலை போட்டுக்கலாம், அப்பதான். ஆனா அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்கிறவர்கள் அவர்களுடைய நிதியை ஒரு ரூபாய் விடாம எடுத்துட்டு போய் பயன்படுத்தணுமா இல்லையா? இது ஐயா திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அதை விட்டுட்டு கட்டிடங்களுக்கெல்லாம் சமூக நீதி பேர் வைக்கிறீங்க, அதனால முதலமைச்சரை பாராட்ட வந்திருக்கேன்னா இவரை போல பச்சோந்தி இந்த உலகத்துல யாரா இருக்க முடியுமா? அவர் தான் சித்தப்பா செந்தமிழன் சீமான் சொல்லுவாரு, அவரெல்லாம் அதிகம் விமர்சிக்காதீங்க, அண்ணன் மாதிரி. அவருக்கு தாங்க அண்ணன், எனக்கு என்னங்க? மேல கிடைச்ச திருமாவளவன் திம்மாவளி கெட்டு போயிலும் மொல்ட்டு போயிலும் போட்டு கிளிகளேன்னு கழிச்சிருவேன். எவன் கேட்பா? நம்மள ஒன்னும் கேட்க முடியாது. வேணா ஆதாரம் இருக்கு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளான்னைக்கு ஒரு பேச்சு. கேட்டா தலித் மக்களிடம் அதிகாரம் இருக்கணும், அதனாலதான் மேடையில வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களோட நான் இணைஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு. ஒரே ஒரு கேள்விதான், அதிகாரம் திருமாவளவனிடம் இருக்கிறது, என் தலித் மக்களிடம் இருக்கிறதா? கடைகோடியில இருக்கிற வீட்டுக்கு போய் பாரு, நீ ஒதுக்குன இந்த 16,442 கோடி அரசாங்கம் சொன்ன பதிவு, அதுல ஒரு ரூபாய் வச்சு அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துதான் கேளு, இருக்காது. ஆனா ஐயா ஒரு பாலம் கட்டணும்னு வச்சுங்களேன், இந்த பாலம் இருக்குல்ல, இந்த மாதிரி பாலம் கட்டணும்னு இன்ஜினியர் கிட்ட சொல்றாரு ஐயா. காசு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிற? பாலையோட 10 கோடி ஆகுமா, 15 கோடி போட்டு 5 கோடியை நமக்கு ஒதுக்கு அப்படியே சொல்லியிருப்பாரு. இந்தா எல்லாரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு வந்தோன்றேன், இது மக்களோட வரி பணம்ன்றேன், பார்த்து செலவழின்றேன்றார். எப்படி ஒரு மனுஷன் பத்தியா? ஒரு ரூபா ஒரு அணா எடுக்கிறது இல்லைங்க அவரு. அவர் கூட இருந்தவர் ஒரு கூட்டம் போடுறாங்க, காங்கிரஸ் கமிட்டி கூட்டம். அதுல வந்து 6 ரூபா ஷார்டேஜ் ஆயிருது, 6 ரூபா குறைஞ்சிருதா இந்த பில்லுல. அவர் சொல்றாரு, கணக்கை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றார். ஐயா 6 ரூபா குறையுது, ஐயா 6 ரூபா குறையுதா, சரி நீ கட்டிடு அப்படின்றாரு. என்ன நீ தானே கணக்கு வழக்கு பாக்குற, அது எப்படி 6 ரூபா குறையும்? 6 ரூபா குறையக்கூடாது, கணக்கை கரெக்டா திருத்தி எழுது அப்படின்னா 6 ரூபா கட்டிடுன்றாரு. எவ்வளவு நேர்மையான மனுஷன் பாருங்க. இப்ப அப்படியா 6 ரூபா குறையுதா, சரி அதை 8 ரூபாவா எழுதிட்டு நம்ம எடுத்துக்கலாம் உள்ள இருந்து. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. ஐயா மட்டும் நேர்மையானவர் இல்லை, நம்ம டாடா பெருந்தலைவர் காமராஜோட இருந்த கக்கன், சி சுப்பிரமணி எல்லாமே நேர்மையானவர் தான். கக்கன் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிறார், நம்ம தாத்தா கக்கன் வந்து. அவருக்கு சிவாஜி ஒரு கார் கொடுக்குறாரு, ஏன் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்க தாமதமா வரீங்க அப்படின்ட்டு. இந்த என்கிட்ட பெட்ரோல் போட ஏது காசுன்ற யாரு? கக்கன் அமைச்சர் போலீஸ் மந்திரி சொல்றாரு, என்கிட்ட ஏது காசு காருக்கு பெட்ரோல் போடன்னாரு. ஆனா இப்ப அப்படியா பெட்ரோல் பங்கே அரசியல்வாதி பேர்ல தான் இருக்கு, மொத்த பெட்ரோல் பங்க். அவர் கேட்கிறார், சரி காரை கொடுத்துடுறாங்க, பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நேரா எடுத்துட்டு போய் சிவாஜி கிட்ட கொடுக்குறாரு. அவர் பரவாயில்ல வச்சுக்கங்கன்ற. இல்ல இது நீ காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்குன்னு கொடுத்தது, இப்ப அந்த தலைவர் பதவி என்கிட்ட இல்லை, அதனால கார் எனக்கு தேவையில்ல வச்சுக்கேன்ட்டு வந்தார். எப்படிப்பட்ட நேர்மையான மனிதர்களை வச்சு ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் அமைச்சரவையில இருந்த 8 பேருமே நேர்மையானவர்கள் தான். அதனாலதான் இந்த மண்ணில் தலை சிறந்த ஆட்சியை அவரால் கொடுக்க முடிஞ்சது. எல்லாரும் சொல்றாங்கல்ல காமராஜர் ஆட்சியை கொடுக்குறோம், காமராஜர் ஆட்சியை கொடுக்குறோம்னு. அப்படி ஸ்டாலின் போன வாட்டி அப்படிதான் சொன்னாரு என் தகப்பன், காமராஜர் ஆட்சியை தரோம், காமராஜர் ஆட்சியை தரோம். நம்ம ஆளுங்க எல்லாம் மல்லாந்து படுத்து ஓட்ட போட்டாங்க. ஆனா எவராச்சும் காமராஜர் மாதிரி வாழ்றோம்னு சொல்றானா? சொல்ல மாட்டான். இவர் ஒண்ணு கூட கட்டல, இவனுங்க 4-5 கட்டி இருக்கானுங்க. புரியுதுல உங்களுக்கு? ஏன் இந்த மனுஷன் ஒரு பெரிய பிம்பமாக இந்த மண்ணில் இருக்கிறார் அப்படின்னா, அணை கட்டிட்டாருன்னு. ஆனா அவர் கட்டலனா யாரோ ஒருத்தர் வந்து கட்டதான் போறான். அவர் அணை கட்டலனா யாரோ ஒருத்தர் அணை கட்ட தான் போறான். அவர் தொழிற்சாலை கொண்டு வரலன்னா யாரோ ஒருத்தர் தொழிற்சாலையை தொடங்க தான் போறார். ஆனா அந்த மனுஷன் படிக்க வைக்கலன்னா நம்மளை யாரும் படிக்க வைக்கிற மாட்டான். படிச்ச ராஜாஜிக்கே நம்மளை படிக்க வைக்கணும்னு தோணல, ஆனா படிக்காத அவருக்குத்தான் நம்மளை படிக்க வைக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கே தெரியும் எத்தனை வடமாநில இளைஞர்கள் இங்க வேலைக்காக வராங்கன்னு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல அடிப்படை வசதி இல்லாம, கல்வி அறிவு இல்லாம, தொழில் இல்லாம இந்த பக்கம் வந்து வேலை பார்க்கறோம். ஆனா நம்மளும் போறோம், வடநாட்டுக்கு போறோம், உலகம் எங்கும் புலம்பெயர்ந்து போறோம், வேலைக்காக போறோம். ஆனா எப்படி போறோம்? கட்டறிந்த சான்றோர் பெருமக்களாக போறோம், தொழில் முனைவர்களாக போறோம், பேராசிரியர்களாக போறோம், மருத்துவர்களாக போறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ். அந்த ஒரு கேவலமான நிலை வராம நம்மளை பார்த்திருக்கான் பத்தியா, அதுதான். இதுல அந்த திராவிட கூட்டம் புழுகுது. என்ன காமராஜர் சாகும்போது கருணாநிதி கையை பிடிச்சிட்டாராம், இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாத்திட்டு. அவரு கருணாநிதி என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்படி ஒண்ணு நடக்கல, அது பொய். இருந்தாலும் நீங்க சொன்னாங்களா கையை பிடிச்சிட்டு இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது காப்பாத்திர. இவர் என்ன நினைச்சிட்டு, மண்ணுனா மலை, பாலாத்து மண்ணு, மக்கள்னா நம்ம குடும்பம், ஐயா நான் காப்பாத்திடுறியா அப்படின்ட்டு அவர் குடும்பத்தையும் இந்த மலையை மண்ணையும் காப்பாத்திட்டு கிடக்கு. நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்ன்றாங்க, இடம் இல்லை, வசதி இல்லைன்ட்டு சென்ட்ரல் ஒன்றிய அரசுல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு போறான். அவர் சொல்ல
எந்திரிச்சா கொண்டுடுவேன், உட்காருன்னு. இதை சொல்றதுக்கு அவனை டெல்லியில இருந்து வர வச்சிருக்கேன். உனக்கு என்ன இடம் தானே வேணும்னு வான்னு திருவாரூர்ல போயிட்டு அங்க பெல் கம்பெனி ஒண்ணு இருக்கு, அதை அப்படிதான் கொண்டு வந்தா. அறிவு இருக்கா? அவர் சொன்ன வார்த்தை, இந்த அறிவு இருக்கான்னு. விவசாய நிலத்தை யாராவது தொழிற்சாலை தொடர்ந்து கொடுப்பானான்னு. உனக்கு என்ன தண்ணி தானே வேணும், இங்க இருக்க காவேரி பைப் போட்டா வந்துட்டு போகுது. இப்ப அப்படியா? எங்க ஊர் காஞ்சிபுரத்துக்கிட்ட விவசாய நிலங்களை அழிச்சுல யார் போட்டு கட்டுறா? கேட்டா இதை மத்திய அரசு திட்டம் தான் கொண்டு வருது. சீமான் மத்திய அரசை தானே எதிர்க்கணும், எதுக்கு மாநில அரசை சொல்றாரு? இந்த மாநில அரசு தானே போய் டெமோலாம் போட்டு காமிச்சது. ஐயா ரன்வே இங்க வரும், ஐயா ஃபிளைட் அங்க பறக்கும், ஐயா பார்க் இங்க இருக்கும், ஐயா ரெஸ்டாரண்ட் அங்க இருக்குன்னு போட்டு காட்டினது எங்க தகப்ப ஸ்டாலின் தான். திருடுற குடும்பம் இது. ஆனா மத்திய அரசு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டா அப்படியே பின்பற்றுவீங்களா நீங்க? மத்திய அரசு தான் நீட்டு போட்டுருச்சுல, எதுக்கு உன்ன ரகசியத்தை கையிலே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காரு உதயநிதி? எடுத்து வெளியே போட வேண்டியதானே? அத இல்ல, அதுதான் ஒரு காணொலி ஏற்பட்டான். தம்பி ஸ்டாலின் கேட்கிறாரு, தம்பி சொல்லுப்பா, எல்லாம் இந்த நீட்டு ரகசியம் கேட்கறானுங்க. கொடுக்கலாம் சொல்லு. என்னப்பா இப்படி சொல்ற? இருந்தா கொடுக்க மாட்டோமா, சொல்லு, எதையாவது சொல்லு அப்படின்ற மாதிரி. அவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் எதுக்கா இருந்தாலும் பிஜேபி வந்துரும், உள்ள பிஜேபி வந்துரும். நீங்க சிந்திச்சு பாருங்களேன், பிஜேபி இங்க இல்லவே இல்லை. 4 சீட்டு வச்சிருக்கான். வந்துரும் பூச்சாண்டி காட்டுறான். நீ உண்மையாலே ஒரு ஆண்மை மிக்க தலைவனா என்ன சொல்லி இருக்கணும்? என்ன மீறி அவன் உள்ள வர முடியாதான்னு சொல்லு. என் சித்தப்பன் செந்தமனன் சீமான் சொல்றான், பிஜேபி மனித குலத்தின் எதிரி, காங்கிரஸ் இனத்தின் துரோகின்றான். அவனோட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்றான். அதை வாயை திறந்து சொல்லுவாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள்? அவன் 100% மிந்துண்டா, ஐயோ எங்க கட்சியில 90% மிந்துன்றான். 90% இந்து எப்படி சமூக நீதியை பாதுகாப்பா? நம்மளுடைய முன்னோர்கள் மேல இருக்கிற கோபமே அதான். எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிட்டே வருவாங்க, கடைசி நேரத்துல கவுத்துருவாங்க. இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைக்கிறதுன்னு அந்த மாதிரி. 9 வருஷம் நல்லா ஆண்டுட்ட மாதிரினா அடுத்த 1 வருஷம் இருந்தா அப்படியே இருந்திருக்கலாம்ல. கட்சியை காப்பாத்துறேன், இந்த கேடு கெட்ட காங்கிரஸ் கட்சியை காப்பாத்துற போயிட்டு இளைஞர்களுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு இந்த நாடு நாசமா போனதை பத்தி கவலைப்படாம போயிட்டு அவரு நினைச்சிருக்காரு, நமக்கு அப்புறம் நல்ல பிள்ளைங்களாம் வருவாங்க, படிக்க வச்சிருக்கோம், அவங்க இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க. ஆனா கருணாநிதி மாதிரி கேடு கெட்ட ஊழல் பெருச்சாளிகள் வருவான்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பயே அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருப்பார். எல்லோருக்கும் ஒன்றைதான் சொல்வேன், எல்லாரும் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்றேன். உங்க பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், நல்ல அரசியல் தலைவனாக என்று. இந்த நாட்டுக்கு இப்ப தேவைப்படுபவர் இன்ஜினியரோ டாக்டரோ தாசில்தாரோ அல்ல. இந்த நாட்டிற்கு இப்ப தேவைப்படுபவர்கள் நேர்மையான அரசியல்வாதிகள் தான். நம்முடைய தாத்தா கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை போன்ற அரசியல்வாதிகள் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம பேரை சொன்னாலே அவனுங்க பயப்படுவாங்க. நம்மளுடைய தாத்தா கக்கன் பேரு கக்கூசுக்கு வைக்கிறது. ஆனா இவங்க அப்ப கருணாநிதி பேரெல்லாம் அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் அரசு கட்டிடங்களுக்கும் வைக்கிறது. ஒரு நாள் அந்த கக்கூசுல வச்சு உங்களை சமாதி கட்டல, நீ நடக்கதே இல்லையான்னு பாரு. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை போல வரணும், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல சுத்தமானவர்களாக, அரசியல் கை சுத்தமானவர்களாக இருக்கணும் சொல்லிக் கொடுங்க. இந்த நாட்டிற்கு இப்ப தேவைப்படுவர்கள் நல்ல அரசியல்வாதிகள் தான். என்ன பெத்த ஆத்தாள் அப்ப நீ ஒழுங்கா இருந்தா நான் இங்க நின்று கத்தி இருந்திருக்க மாட்டேன். நான் ஃப்ரீ ஃபயரோ பப்ஜி விளையாட்டு நல்லா இருந்திருப்பேன். நீ ஒழுங்கா இல்லாதனாலதான் நாங்க தான் அரசியல் செய்ய வேண்டிய நிலைமையா இருக்கு. அதெல்லாம் மாத்தணும். பாருங்க, நெஞ்சு வடி கத்தி இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.